அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை விட இருக்கும் பணத்தில் எவ்வளவு நிம்மதி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியம். ஆயிரக்கணக்கில் சம்பாதித்தும் கையில் காசு தங்கவில்லையா? அல்லது சேமிக்கவே முடியாமல் கடன் தொல்லை வாட்டுகிறதா? இதோ நம் வாழ்வாதாரத்தில் இறைவனின் அருளும் பரக்கத்தும் பெருக நம் மார்க்கம் காட்டும் 5 பொன்னான வழிகளை இந்த வீடியோவில் பார்ப்போம். 1. தர்மம் செய்தல். முதலாவதாக தர்மம் செய்வது. நம்மில் பலர் நினைப்பதுண்டு, கையில் காசு குறைவாக இருக்கும்போது எப்படி தர்மம் செய்வது என்று. ஆனால் தர்மம் செய்வதால் செல்வம் குறையாது, மாறாக அது பெருகும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக கூறியுள்ளார்கள். தர்மம் என்பது நம் செல்வத்தில் உள்ள அழுக்கை போக்குவது போன்றது. ஒரு சிறிய தொகையையாவது தேவையுள்ள ஏழைகளுக்கு தொடர்ச்சியாக கொடுத்து வாருங்கள். உங்கள் வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். 2. அதிகாலை நேரத்தை பயன்படுத்துவது. என் உம்மத்தினருக்கு அதிகாலை நேரத்தில் பரக்கத்து செய்யப்பட்டுள்ளது என்பது நபிமொழி. சூரியன் உதிக்கும் முன்பே எழுந்து சுபகு தொழுதுவிட்டு உங்கள் பணிகளை தொடங்குங்கள். சோம்பல் குடிகொண்டிருக்கும் இடத்தில் இறைவனின் பரக்கத்து தங்குவதில்லை. அதிகாலையில் தொடங்கும் வேளையில் ஒருவித புத்துணர்ச்சியும் கூடுதல் நேரமும் உங்களுக்கு கிடைக்கும். 3. இஸ்திக்ஃபார், அதாவது இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவது. நாம் செய்யும் பாவங்கள் கூட நம் வாழ்வாதாரத்தை தடுத்து நிறுத்தலாம். திருக்குரானில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மக்களிடம் கூறுவதாக ஒரு வசனம் வருகிறது. உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள், அவன் உங்களுக்கு செல்வங்களைக் கொண்டும் சந்ததிகளைக் கொண்டும் உதவி செய்வான். எனவே வேலையில் இருக்கும்போதும் ஓய்வாக இருக்கும்போதும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். 4. உறவினர்களுடன் இணங்கி வாழ்தல். யார் தனது வாழ்வாதாரம் பெருக வேண்டும் என்றும் தனது ஆயுள் நீடிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறாரோ அவர் தனது உறவினர்களுடன் சேர்ந்து வாழட்டும் என்பது நபிமொழி. சின்ன சின்ன மனக்கசப்புகளுக்காக இரத்த உறவுகளை முறிக்காதீர்கள். உறவுகளை பேணுவது உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் ஒரு சேர கொண்டு வரும். 5. மிக முக்கியமான ஒன்று ஷுக்ரு செய்தல் அல்லது நன்றி செலுத்துதல். அல்லாஹ் குரானில் கூறுகிறான், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நிச்சயமாக நான் உங்களுக்கு எனது அருளை அதிகப்படுத்துவேன். உங்களிடம் இப்போது என்ன இருக்கிறதோ அதற்காக மனதார அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். இருப்பதை எண்ணி நன்றி செலுத்தும்போது இன்னாதவர்க்கையும் இறைவன் உங்களுக்கு தந்து சிறப்பிப்பான். என்னுடைய அன்பான உறவுகளே, இன்ஷா அல்லாஹ் இந்த எளிய வழிகளை நம் வாழ்வில் கடைபிடிப்போம். இறைவன் நம் அனைவருக்கும் ஹலாலான மற்றும் பரக்கத்து நிறைந்த செல்வத்தை வழங்க துஆ செய்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நமது சேனலை தொடருங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.